பற்றிடுவே. சமாதானம் பூரணமாய் அளித்து நடத்துவே. சமாதானம் பூரணமாய் அளித்து நடத்துவே. பற்றிடுவே. உறுதியாக என்ன பற்றிடுவே. என் ஆத்துமாவின் வாஞ்சை என் ஆவி உம்மை தேரும். என் ஆத்துமாவின் வாஞ்சை என் ஆவி உம்மை தேரும். உந்தனின் செம்மையாய் நடத்துவி. உந்தனின் வாக்குகள் செம்மையாய் நடத்துவி. உறுதியா என்ன பற்றிடுவே. உறுதியா என்ன பற்றிடுவே. சமாதானம் பூரணமாய் அளித்து என்றும் நடத்துவே. சமாதானம் பூரணமாய் அளித்து நடத்துவே. உறுதியா பற்றிடுவே. ஆமென். கரங்களை தட்டி நல்ல 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 சந்தோஷமா மன மகிழ்ச்சியான நாள். ஆமென். மேக்ஸின் வந்து 2-3 வயசு இருக்கும்போது விக்டர் பாஸ்டர் அவர்கிட்ட தான் வந்து பாடுவார் இந்த பாட்டு. நான் உண்மை உறுதியாக என்றும் பற்றிடுவேன். நன்றி பலி நடிப்பாண்டிங்க அந்த பாட்டு என்ன ஸ்கில் அது. நான் இந்த பாடல் ப்ராக்டிஸ் நான் வரவில்லை. அதற்கு பாடல் எனக்கு என்ன பாடம் தெரியாது, எனக்கு மன்னிச்சு கொள்ளுங்க தயவுசெய்து. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருபாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருபாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருபாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருபாதமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நன்றி. 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே
இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே இங்கே உறவாடி மகிழ்ந்திடுவே, மறவாத என் நேசரே இங்கே உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி நன்றி, 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 கோடி கோடி நன்றி நன்றி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பா. கைத்தட்டி ஆமே ஆமே. நான் வேற பாட்டுன்னு வேற என்ன பாட்டு நினைச்சேன். ஆமே. கோடி கோடி நன்றி நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி நன்றி. உண்மையாவா? உண்மையா கோடி கோடி நன்றி சத்துறோமா? கொஞ்சம் இறக்கிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. கோடி கோடி நன்றி நன்றி சொல்லு, வாய் திறந்து. கோடி கோடி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி நன்றி, சபை முழுவதும் கோடி கோடி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி நன்றி, ஒரு முறை கோடி கோடி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி நன்றி, ஒரு முறை கோடி கோடி நன்றி நன்றி. நந்தி பாலி நந்தி பாலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எல்லாரும் கடைசி பலி நன்றி பலி. ஆமென். நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி நன்றி. எல்லாம் சொல்ல முடியுமா? கோடி கோடி நன்றி நன்றி, ஓ கோடி கோடி நன்றி நன்றி. ஆன்லைன்ல பாக்குற எல்லாரும் கோடி கோடி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி நன்றி, ஓ காட் கோடி கோடி நன்றி நன்றி. தீபாவளி நன்றி வலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அப்பா அப்பா அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. கண்களை முடிக்க
தரும்படி அப்பா பாஸ்டர் விக்டர் அவர்கள் ஜெப வேண்டுகோள் நமக்கு கேட்பார்கள். அப்பா சொல்லுங்கப்பா. ஓ சமூகம் நம்மட சமூகம் அல்லேலூயா அப்பா அப்பா எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளை கூட கிருபையாய் நீ கூட்டி தந்து இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே வந்து துதிக்கும் ஸ்தோத்திரம் தந்த கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலவேளையில் எங்கள் விண்ணப்பங்களோடு கூட எங்கள் ஜபங்களோடு கூட நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, கேன்சரில் இருக்கிறதான பாஸ்டர் ஜாய் கோடிசாமி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிட்னி பிரச்சனைக்குள்ளே இருக்கிறதான சகோதரர் சிவகுமாருக்காக, சகோதரர் ஸ்ரீனிக்காக, சகோதரர் ஜான் ஹென்ரிக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, சகோதரர் சார்ல்ஸ் ஆபேலுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரர் கிளாரன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், சகோதரர் மணிபாலுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரர் ரவிநாத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, சகோதரர் சூரிக்காக, சகோதரி ஜீவிதாவுக்காக, சகோதரி சாவித்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்களிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை கத்த தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகத்தை கத்த தருவீராக. சகோதர் ஜாஷ்வா டேனியலுக்காக ஜெபிக்கிறோம், பாபராஜனுக்காக ஜெபிக்கிறோம், சகோதர் கிடியனுக்காக, சகோதரி மோனிஷாவுக்காக, சகோதர் நாராயணுக்காக ஜெபிக்கிறோம், சகோதர் உதயகுமாருக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். இனி பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவரே இருதயத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் நீக்கி பரிபூர்ண சுகம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர் நவீனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த பிரெயின் டியூமரிலிருந்து விடுதலை தருவீராக. அப்பா கர்த்தாவே, சகோதரி எபினேசர் என்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படுக்கை கர்த்தர் மாற்றி கால்களில் பலனை தந்து உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் அகஸ்டினுக்காக ஜெபிக்கிறோம். திருமதி கலாவதி குணசேகரனுக்காக, திருமதி சுமதி பெஞ்சமினுக்காக, திருமதி மார்த்தா பீட்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர் ஜக்கரியாவுக்காக ஜெபிக்கிறோம். சகோதர் பென்னுக்காக, ஜூலியட்டுக்காக ஜெபிக்கிறோம். சகோதர் லிடியா ஜெகதீஷ்காக, சகோதர் சம்பத் குமாருக்காக, லோகநாத் ஐயாவுக்காக, ஷைனி ஜெயசீலனுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஷைலாக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி கிரேஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஜெனிஃபர் சதீஷ்காக ஜெபிக்கிறோம். டேரன் எபினேசருக்காக, வின்டர் ஃபெலிக்ஸ்க்காக, பென் ஜாஷுவாக்காக, திருமதி சாரா ராபர்ட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமதி கஸ்தூரி அரியநாதன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அரியநாதன் ஐயாவுக்காக கூட ஜெபிக்கிறோம். திருமதி நிர்மலா நேசகுமாருக்காக, திருமதி வயலட் பீட்டருக்காக, சகோதரி வைஜெயந்தி மாலாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமதி செல்வகுமாரிக்காக, திருமதி ரேச்சல் பிரேமநாதன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் சம்பத் ஸ்டெல்லாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சகோதரர் கர்த்தாவே ஜெய்சலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாந்தி நாராயணுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கெவின் பிராங்காக ஜெபிக்கிறோம். சகோதரர் செல்வராஜுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரர் அருள்தாஸுக்காக, சகோதரர் சேகருக்காக, சகோதரர் ராபினுக்காக, பாஸ்டர் புண்ணியமூர்த்திக்காக, பாஸ்டர் ஜாஷ்வா ஜேக்கப்காக, பாஸ்டர் நோயலுக்காக, சகோதரி ஜெயலட்சுமிக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஸ்டெல்லா அன்புக்காக, ஹெலன் லாவண்யாவுக்காக, டாரதி ஸ்ரீனிவாஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமதி எலிசபெத் சுந்தருக்காக ஜெபிக்கிறோம். திருமதி ரூபினா ஜேம்ஸ்க்காக, ஆண்டவரே, திருமதி மாலா சைமனுக்காக ஜெபிக்கிறோம். தனுசிங் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். வர்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரர் கிறிஸ்டபர் ஸ்டீஃபனுக்காக, ரேச்சல் ரிச்சர்டுக்காக, ஆண்டவரே கர்த்தாவே, சாமுவேல் டக்ளஸ்க்காக, திருமதி கலா ஸ்டான்லிக்காக, சசிரேகாவுக்காக, சகோதரர் சிவராஜுக்காக, சகோதரர் ஜான்சனுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, அற்புதமான விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதம் தருவீராக. மணிஷ்குமாருக்காக, ஷேர்லி செல்வராஜுக்காக, சுகுணபாணிக்காக, சகோதரி அன்னபூர்ணிக்காக, சுகந்தி ஸ்டீஃபனுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரர் கிருஷ்ணவேணிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சகோதரர் தாமஸ் தேவன்புக்காக, சாமுவேல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். திருமதி குமுதா சாமுவேலுக்காக, வாசுகி அம்மாவுக்காக, திருமதி அன்புகுமாரிக்காக, கேப்டன் தங்கராஜ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். டாக்டர் கபிலருக்காக ஜெபிக்கிறோம். திருமதி துளசிக்காக, திருமதி பிரியா ஜானுக்காக, ஆனந்தராஜ் ஐயாவுக்காக, ஹென்றி ஐயாவுக்காக, டாக்டர் ரூபி ரவி அவர்களுக்காக, திருமதி கல்பனா சிகாவுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரர் ஆலனுக்காக, சகோதரி ஆண்டவருக்கு சம்பத் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். டேவிட் குமாருக்காக ஜெபிக்கிறோம். சகோதரர் ராஜன் சின்னாவுக்காக ஜெபிக்கிறோம். திருமதி ராணி சதீஷ்காக,
பாஸ்டர் ஏர்னஸ்ட்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரர் ஜானுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கோட்டீஸ்வரிக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் என்னதென்றும் பலவீனம் என்னதென்றும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே அற்புதமான விடுதலையும் சுகத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு தூரமாக இருக்கிறதான சகோதர் தங்கராஜுக்காக, சகோதர் திலீப்புக்காக, சகோதர் சதீஷ்காக ஜெபிக்கிறோம். ராஜேஷ்காக, சகோதர் ராகேஷ்காக, சகோதரி பாத்திமா அவர்களுக்காக, சந்தோஷ் அரவிந்த்காக ஜெபிக்கிறோம். அஸ்வினி ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம். பிரையன் சார்ல்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரர் ஜூடா சந்தோஷ்காக, பிரின்சி ஜெகதீஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் கடல் கடந்து வெளிதேசங்கள் இருக்கிறதானே சபைக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சகோதர் ராஜாவை நினைக்கிறோம். சகோதர் மெல்வின் குமாரை நினைக்கிறோம். சகோதர் ஜான்சனுக்காக, சகோதர் தினேஷ்காக, சகோதர் முரளிக்காக, ரவி டேவிட் அவர்களுக்காக, விஜயகுமாருக்காக, சகோதர் நவீனுக்காக ஜெபிக்கிறோம். வினோத் சிகாவுக்காக ஜெபிக்கிறோம். ஃப்ரெட்டிக்காக, ஸ்டீஃபனுக்காக, ஜானுக்காக, நான்சிக்காக, சகோதர் ஜானுக்காக, சகோதர் காட்வின் சாமுவேலுக்காக ஜெபிக்கிறோம். ஏஞ்சல் லோகநாதனுக்காக ஜெபிக்கிறோம். சுரேஷ் பாபுக்காக, ஷெரீஃப்காக, திலீப் பிரிகேட் का ஜெபிக்கிறோம். ஜெனிஃபர் விஜயகுமார் का ஜெபிக்கிறோம். ஜான்சி லோகநாதன் का ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்டான்லி கிளமெண்ட் का ஜெபிக்கிறோம். தீப்தி சேகல் का ஜெபிக்கிறோம். மெல்வின் பிராங்காக, பெர்லின்காக, மெல்வின்காக, பாஸ்டர் மைக்கேல் குடும்பத்திற்காக, சகோதரர் கமல் கோயனுக்காக, ஜான் ஜோசப்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை விட்டு தூரமாக இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை, இந்த நாட்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கூட்டி தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற குடும்பங்களை நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரர் சாம்பால் குடும்பத்திற்காக, பிரசன்னா கபிலருடைய குடும்பத்திற்காக, சதீஷ் அனிதா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகோதரர் மகேந்திரன் குடும்பத்திற்காக, சகோதரர் கமல் கோயனுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் எலிஷா குடும்பத்திற்காக, பாஸ்டர் ஐசக் குடும்பத்திற்காக, பாஸ்டர் கரு டேனியல் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். வதனகுமார் குடும்பத்தை நினைக்கிறேன். கர்த்தாவே சுஜிதா ராஜனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. சகோதர் தாஸ் குடும்பத்திற்காக, சகோதர் ஷர்லி ராஜா குடும்பத்திற்காக, சகோதர் வாசு கோகிலா குடும்பத்திற்காக, சகோதர் லக்ஷ்மணன் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகோதரர் ஜான்சி குடும்பத்தை நினைக்கிறோம். கர்த்தாவே சகோதரர் எபினேசர் இன்பகுமார் அவருடைய குடும்பத்தை நினைக்கிறோம். பாப்பலம்மா குடும்பத்தை நினைக்கிறோம். திலகம்மா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தனிசில்லையா குடும்பத்தை ஆசீர்வதியும். அருள்மணி ஆனந்த் குடும்பத்திற்காக, திவ்யா பிரகாஷ் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகோதரி டார்த்தி கிருபாகரன் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சகோதர் பார்த்திபன் குடும்பத்தை நினைக்கிறேன். சகோதர் நவகுமார் குடும்பத்தை கருத்தில் ஒப்படுகிறோம். மீனா ராஜன் குடும்பத்தை கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. சகோதரி மாலத்தி மேக்லின் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும். சகோதரி ரஞ்சனி ஆஷிஷ் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஷாரன் ஸ்டீஃபன் குடும்பத்திற்காக, ரீனு பிரபாகர் குடும்பத்திற்காக, சகோதரி மலர் குடும்பத்திற்காக, சகோதரர் ராஜேந்திரன் செல்வி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சுமதி ரமேஷ் குடும்பத்திற்காக, சகோதரர் ஜார்ஜ் பிரேமா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகோதரி கிரிஜா ராபர்ட் குடும்பத்திற்காக, சகோதரர் ரவிக்குமார் கவிதா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரர் தோபியாஸ் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே தேவையான இகபர நன்மைகளை கூட்டு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த காலவேளையிலே விசேஷமாக எங்கள் தலைமை போதகருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலன் தருவீராக. ஆண்டவரே விசேஷமாக கர்த்தாவே பாஸ்டர் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மட்டும் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். அற்புதமான விடுதலையை ஆண்டவரே சரீரம் முழுவதுமாய் விசேஷமாக கண்களில் காலங்களில் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுகம் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேக்சினுக்காக, ஃப்ரெட்டிக்காக, பாஸ்டர் ஜான் நாக்ஸ்க்காக, பிரிசில்லாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பம் முழுவதுமாய் ஆசீர்வதித்து ஆண்டவர் கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையின் உடன் ஊழியர்களுக்காக, கிளை சபை ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிறதான எல்லா வயதான தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக, வாலிப சகோதர சகோதரிகள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுடைய சுகத்திற்காக, பலனுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, விசேஷமாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இருக்கட்டும். நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுக பலன் தந்து பாதுகாப்பை தந்து அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே நாங்கள் ஒருமித்த இருதயத்தோடு கூட கர்த்தாவே சபையின் மேல் கர்த்த சபை சந்திக்கிறதான எல்லா வழக்குகளையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அந்த 9 பேர் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்குகளுக்காக ஆண்டவரே கர்த்தா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை தந்து அற்புதத்தை தந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வெட்கம் இல்லை. ஆண்டவரே எங்களை எப்பொழுதும் தலை நிமிர செய்கிறதான தேவனா இருக்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். கோலார் தங்கவயலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்நாடகா மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம்.
இஸ்ரவேல் கத்தா அமாஸ் பத்தியிலே நடக்கிறதான யுத்தங்கள் நிரந்தரமாக ஓயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உலகெங்கும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். நீரே தேவன் என்பது ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அதற்காக எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே நாங்கள் எடுத்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே கர்த்தாவை ஏற்ற நாளிலே ஏற்ற விதத்திலே ஆண்டவரே கர்த்தாவே நீர் பதிலளிக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறதற்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபத்தை கேட்கிறதான தேவன் நீர், பதிலளிக்கிறதான தேவன் நீர் ஆண்டவரே. மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் நீர். உம்முடைய சமூகத்தை எடுத்த விண்ணப்பங்களை ஒருபோது நீ புறம்பே தள்ளாதவர். ஏற்ற நாளிலே பதில் தரும்போது போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தந்தி நான் தந்தி நேவே பாடலை பாடும் பொழுது கத்திருக்கின்ற நம்முடைய காணிக்கைகளை கத்துக்கின்றது.
இசையா 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 నా తండ్రి నీవే నా దేవుడు నీవే నా తండ్రి నీవే నీవే నా తండ్రి నీవే నా దేవుడు నీవే నా తండ్రి నీవే నీవే తప్పుటడుగులై నడిచిన నా ప్రతి మార్గము చేయు నా తండ్రివి నా అడుగులు తప్పుటడుగులై నడిచిన నా ప్రతి మార్గము చేయు నా తండ్రివి పగలు ఎన్ని తప్పైనా రాత్రి వేలు తప్పైనా నగలకొండ కాచే నీ ప్రేమ పగలు ఎందు తప్పైనా రాత్రి ఎందు తప్పైనా పగలకొండ కాచే నీ ప్రేమ యేసయ్యా 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 నా తండ్రి నీవే నా దేవుడు నీవే నా తండ్రి నీవే నీవే నా తండ్రి నీవే నా దేవుడు నీవే నా తండ్రి నీవే నీవే கண்ணியமொழி கர்த்தனைக்கு பார்ப்போம். ஊழியர் வின்சென்ட் சாம்சன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். கண்ணியமொழி கொடுத்த காணிக்கைகளுக்காக. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவை உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த முதல் ஆராதனையிலே உம்முடைய மகிமையின் பிரச்சனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே கொடுத்த கரங்களை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா அந்த கொடுத்த அந்த காணிக்கை உடைய ஊழியத்துக்கு பயன்படுத்த உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கொடுத்த கரங்களை உயர்த்தி ஆஸ்வதித்து இன்னும் மேலோங்கி வர உதவி செய்யுங்க. அப்பா தொடர்ந்து ஆஸ்வத்தை பலப்படுத்துங்க. இப்படி வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரே இப்படி வார்த்தை கேட்க வந்திருக்கிற எங்களை நிரப்பி அனுப்ப போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி வறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம எல்லாம் இன்னைக்கு எல்லாம் கேமரா பாருங்க. அது வேறு நாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது கை கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறது அது வேறு. எது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன சொன்னீங்க? சாதாரணமாக வந்து கை குலுக்கிறது, அப்புறம் மாலை போடுறது, தோத்திரம் பண்ணுறது எல்லாம் அந்த அதுக்கும் எல்லாம் கேமரா பாருங்கள் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் ஆன்லைன்லேயே பார்த்து ஏதோ நடந்துருக்கிற மாதிரி நடிக்காதபடிக்கு யதார்த்தமாக இருப்பது நன்றாக தான் தெரிகிறதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். மறக்கிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் 30வது வயதிலே நீதியை நிறைவேற்றும்படியாக எடுத்துக்கொண்டதான தீர்மானத்தின் அந்த உபதேசம் வார்த்தையை முன்னிட்டு வருகிற 20ஆம் தேதி கர்த்தருக்கு சித்தமானால் அப்படிப்பட்ட ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்று அநேகர் கேட்டுக்கொண்டார்கள். ஆகையால் புரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும் என்று நம்புகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தது போலவே அவருடைய பிரமாணத்தை கைக்கொள்ளத்தக்கதாக அதற்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஏற்கனவே உங்கள் பெயர்களை கொடுத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறோம். இன்னும் யாராவது இருப்பீர்கள்? 20ஆம் தேதி அன்றைக்கு விடுமுறை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய ஆலயத்தில் இங்கே அந்த
உபதேசத்தின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்குற அத்தனை பேரும் அந்த நாளில் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற எதுவான ஒரு வசியதியை, ஒரு வாய்ப்பை கர்த்தர் அருளும்படியாக அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, 3-4 விளம்பரங்கள். முதல் விளம்பரம், அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஒன் டே ரிட்ரீட் காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை ஜவஹர்லால் நேரு கல்யாண மண்டபத்தில் சகோதரர் டேவிட் கினேஷன் என்கிறதான தேவனுடைய மனிதன், கிராம ஊழியத்திற்குட்பட்டதான நிறுவனராக இருக்கிறதான அவர் சத்தியம் செய்தியிலே கூட பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்காது. அவருடைய விசேஷமான ஜெப கூட்டம் நடக்கும். அதே போல் ஜான்சன் மெமோரியல் ஃபுல் காஸ்பல் சர்ச் பாஸ்டர் மெல்கிசேதேக் சபையினுடைய அவருடைய சபையில் 11ஆம் தேதி மாலை 12ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சர்ச் மினிஸ்ட்ரி யெஷ்வா காஸ்பல் சர்ச் அவர்கள் அவருடைய சபை வருடாந்திர கொண்டாட்டத்தை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு கர்நாடக மாநில நண்பர் சிசிய ஜபக்குழுவினுடைய மாநில முகாம் அக்டோபர் 11-12 வரை நடக்கிறது. எது பிடிச்சிக்கிறீங்களோ பிடிச்சிங்க, எதுக்கு போகிறீங்க போங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். சார் வசந்திக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணோம். கொஞ்சம் சென்னைக்கு திரும்பி வெள்ளிக்கிழமை போக வேண்டிய ஒரு நிலை இருந்தது. கண்ணில் கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டபடினாலும் கண்ணில் தொடர்ச்சியாக தண்ணீர் கொண்டிருக்கிறபடினாலே அதை ஒரு முறை கூட டாக்டர் பார்க்க வேண்டியதான கட்டாயம் இருந்தது. அது 1 வார காலம் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த ட்ராப்ஸு மற்றும் ஆயின்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் பார்க்க வேண்டும் என்றும், அதன் பிறகு 14ஆம் தேதி அந்த தைலெல்லாம் எடுக்க வேண்டும் என்று டாக்டருடைய ஆலோசனை இருக்கிறது. உங்களுடைய ஜபத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீட்டில் நம்முடைய ஆலயத்தில் சுற்றி புதிதாக இந்த எல்லா விதமான கலர் வாஷ், இந்த பெயிண்ட்லாம் அடிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல வருஷங்கள் நாம் அதற்கு அவையெல்லாம் தொடவில்லை. ஒவ்வொரு டைம் அப்படி தொட்டால் அதிகமான செலவாகும் என்பதற்காக வேண்டி காலம் கட்டித்து கொண்டே வந்தது. ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலை தேவை என்கிற நிலை வரும்போது அவற்றை மீண்டுமாய் பழுது பார்க்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிற அப்படின்னால அதற்காக ஜெபித்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். நிறைய பிரயாணங்கள் அப்படின்னு போகிறதும் வருகிறதும் தான். ஆனால் மற்ற வாலிப சகோதரர்கள் அவர்களெல்லாம் கண்ணுக்கிட்டு அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு தயவு கொடுக்குறான்னு நான் நம்புகிறேன். ஆமென். ஏன்னா பல நேரத்தில் எனக்கு வசனம் ஒன்றுன்னா ஐயோ 71 ஆகி போச்சேன்னு அதுங்களா தேய்ந்து போகுது இல்லைங்களா. ஒரு நாளைக்கு எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு குரூப் மீட்டிங் ஒன்று வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெறும் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் 60க்கு மேலே உள்ளவங்களை எல்லோரும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுதுன்னு என்ன பண்ணுறது நாம் இவ்வளோ வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க முடியாத தயவு எங்களுக்கு தார ஆண்டவரே ஜெபிக்கவும் ஒரு ஃபெலோஷிப். அது ஒன்று. 2வது தாய்மார்களுக்காக தகப்பன்மார்களுக்காக விசேஷமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அவங்க எல்லாரையும் கூப்பிட வச்சு அவங்களுக்காக வேண்டி நல்ல ஒரு வாலெட்டை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்து நல்ல சாப்பாடு செஞ்சு பாதி பேர் தான் வந்தாங்க. சரிங்களா. ஆனால் தாய்மார்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும்.
நீங்கள் நல்லவர்கள். ஆக தாய்மார்களுக்காக விசேஷமாக வெறும் மதர்ஸ்க்காக வேண்டி எப்படி நீங்கள் சண்டை போடக்கூடாது, என்ன மாதிரி குடும்பத்தை நடத்த வேண்டும் அப்படின்றதான ஒரு கலந்தாய்வு வேத வசனத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லி ஒரு ரிலாக்ஸ்டாக, சரி நம்ம ஆண்டவர் இருக்கார், நம்ம வழிநடத்த வல்லவராக இருக்கிறாருங்கிறதான அந்த நம்பிக்கையை ஊட்டும்படியான காரியங்களை செய்யும்படியா தாய்மார்களுக்காக விசேஷமான ஒரு கூடுகை வைக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டே தான் இருக்கிறோம். ஏனென்றால் தகப்பன்மார்க்கு வச்ச பிறகு தாய்மார்களுக்காக வைக்க வேண்டும் என்று. ஆக தாய்மார்களாக நீங்கள் அதற்கான நாள் வரும்போது நீங்கள் வந்து அதிலே கலந்து கொள்ள வேண்டும். தாய்க்கு தாய் தான் பேசணும். ஆக நாம் வந்து எல்லாம் ஒழுங்கு செய்வோம். அதன் பிறகு அதற்கேற்றதான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்து ஆலோசனைகளை சொல்லி சந்தோஷமாக ஒரு ஆறுதல் அடைய முடியாத நாளாக அந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். ஸோ 2 விஷயங்களை நாம், ஒன்று வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்காக வயது முதிர்ந்தவர்கள், ஜெனரிக்கா அந்த குரூப்புக்காக வேண்டி ஒரு கூட்டம் இருக்கிறது. அதன் பிறகு தாய்மார்களுக்காக. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இது வரைக்கும் நல்லவராக இருக்கிறார். 9 மாதங்களை எப்படி கழித்தோம்னு தெரியவில்லை. அப்படியே கடந்து வந்துட்டு 10ஆம் மாதத்தில் நம்ம காலை வச்சு 5ஆம் தேதியில் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கிறிஸ்மஸ் வந்துடும், இந்த வருஷம் முடிஞ்சிடும். எல்லாம் நமக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நாட்டின் நடப்புகள், சூழ்நிலைகள், எங்கே பார்த்தாலும் விபத்துகள், போர், வியாதிகள், நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு, ராஜ்யத்துக்கு ராஜ்யம், மாநிலத்திற்கு மாநிலம், இப்படி எல்லாமே ஒரு குழப்பமான சூழ்நிலை நடுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்றதானே ஒரு எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம அறியாமல் அந்த கரோடோடு சேர்ந்து கூட்டமாய் சேர்ந்து நம் வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாரோடும் சேர்ந்தான். எல்லாரும் தேங்காய் வைக்கிறாங்களா, நாமும் தேங்காய் வைப்போம். எல்லாரும் பூ வைக்கிறாங்களா, நாமும் பூ வைப்போம். நாம் எல்லாரும் தட்டு மாற்றிக்கிறாங்களா, நாமும் தட்டை மாற்றிக்கொள்ளும். எப்போது எல்லாரும் புடவை மாற்றி கொள்கிறார்களா, நாம் புடவை மாற்றி வரோன்னா வைபவங்கள் சொல்கிறேன், வைபவங்களுக்கு சரிங்களா, கல்யாண புடவை, திருமண புடவை, அது தீட்சிதார்த்த புடவை என்று. அப்புறம் சாவுக்கு அப்புறம் அங்கேயும் தன்னை துணி மாற்றணுமா, மாற்று. உலகம் என்ன சொல்கிறதோ, உலகம் என்ன செய்கிறதோ அதையே நாமும் பின்பற்றுகிறவர்களாக அல்லாதபடிக்கு பின்பற்றுவர்களாக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்குள்ளே தேவ பிள்ளைகள் மாற்றி நடக்கும்போது அவர்களுக்கு நமக்குள்ளதான வித்தியாசங்கள் மிக மிக குறைவாய் இருக்கிறதையும், அவர்கள் ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள், நாம் ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ஒன்று என்கிற சூழ்நிலைக்குள்ளான தள்ளப்படுகிறதான காரியங்களிலே கிறிஸ்தவ சமுதாயம், தேவ சபை, தேவ விசுவாசிகள் அவர்கள் எல்லாரும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிஏ பிரஷர், தள்ளப்படுகிறதான அனுபவம் நமக்கு பிடிக்கல, ஆனால் அதை செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு அது ஒத்து வரவில்லை, ஆனாலும் வேறு வழியிலேயே என்கிற சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு அதே வாழ்க்கையின் முறையாக நான் வைத்து அவையெல்லாம் பரவாயில்லை இருக்கட்டும் என்கிற நிலைக்குள்ளே இருக்கிறதான அப்படிப்பட்டதான சூழ்நிலை நடுவிலே இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெளியிலே பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் வெவ்வேறு சம்பவங்கள் நடக்கும்போது அவைகளெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவர் சொன்னதானே அந்த வார்த்தைகள் எல்லாம் நினை கூறுவதற்கு ஏதுவான ஒன்றாக மாறுகிறதையும் பார்க்க முடியும். இன்னும் சற்று ஆழமாக செல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினதான 3ஆம் 4ஆம் நிருபத்தில் படிக்கிற வேளையிலே கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்கள் என்ன, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக மட்டுமல்ல, மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், நயவஞ்சகர்களாக, நன்றி கெட்டவர்களாக,
பணப்பிரியர்களாக, சுகபோக பிரியர்களாக, தன்னைத்தானே முக்கியப்படுத்துகிறவர்களாக, தாய் தகப்பனை கீழ்ப்படியாதவர்களாக இப்படி எல்லாம் இருப்பார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதான காரியங்களை நினைவு கூற வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நாம் வருகிறோம். அடுத்து நாம் பார்க்கும்போது இவையெல்லாம் எதை காட்டுகிறது? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், அவனுக்கான அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறாரே, ஒருவேளை அது சீக்கிரமா நடந்து விடுமோ என்கிற கேள்வி. இதற்கு இடையிலே அநேக விதமான உபதேசங்கள். ஏன் செப்டம்பர் மாதம் 23, 24, 25 ஆண்டு வந்துருவார்னு சொல்லி பிரபலமாக பேசப்பட்டதான காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எவ்வளவு பெரிதான தவறான உபதேசம், கேலி கூத்தான நிலையாய் மாறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பரியாசம் பண்ணுகிறதான அளவுக்கு, சபைகளுடைய உபதேசங்களை குறித்து பரிகாசம் பண்ணுகிற அளவிற்கு தவறான உபதேசங்கள் சொல்லப்பட்டு அதனால் எத்தனையோ பேர் ஏமாற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொன்னதான காரியங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது என்பதற்கு பல சான்றுகள் நமக்கு முன்னாலேயே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14, நான் சப்ஜெக்ட் அது இல்லை, வெளிப்படுத்தின விஷயம் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2 சாட்சிகளை குறித்து சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் 2 சாட்சிகள் வந்து பூலோகத்தில் உபத்திர காலத்தில் இருப்பார்கள். பிரத்தியமாக அது மோசே என்றும் எலியா என்றும் யோவான் இது ஏனோக் என்றும் எல்லாம் பல தரப்பட்டதான என்னதுங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. 2 சாட்சிகள் வருவார்கள். அந்த 2 சாட்சிகளையும் உபத்திர காலத்திலே கொலை செய்யப்படுவார்கள். கொலை செய்யப்பட்ட போது உலகத்தில் எல்லாரும், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எருசலேமிலே நடக்கிறதான இந்த சம்பவத்தை பார்ப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அநேக வருஷங்கள் அது பிரசங்கிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அப்போ இந்த படிக்கிறவர்கள் 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு எல்லாம் நம்பவே இல்லை. நான் சிறுவனா இந்த காலத்தில் 10-12 வயசு இருந்த காலத்தில் சன்னியாசினி பொன்னம்மா என்கிறதானே ஒரு அம்மா அவர்கள், ராஜம்மா என்று சொல்லுகிறதானே ஒரு சன்னியாசி அவர்கள் வெறும் இந்த வருகை குறித்து தானே காரியங்கள் குறித்து தான் பேசுவார்கள். அப்படி பேசுகிறதான அந்த குருகம் ஆலயத்தில் பேசுகிறதான இந்த வருகை குறித்த காலத்தில் எனக்கு புரியாத ஒன்றாக இருந்தாலும் அது சொன்னதான வார்த்தையின் காதிலே இப்போதும் அதை மறக்க முடியாது, நினைவுபடுத்திலாம் வரும். அந்த 2 சாட்சிகள் உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் அந்த 2 சாட்சிகள் கொலை செய்யப்படுவதை காண்பார்கள். அப்படின்ன உடனே நாம் அது எப்படி, அது எருசலேமிலே எங்கேயோ 2 பேர் வந்து சாக போகிறாங்களாம், உலகம் முழுவதும் இருக்கிறதான ஜனம் காணுமா என்றால் இப்போது வந்து அந்த அந்த வார்த்தை நடக்கக்கூடியதா சொல்லுங்க. எருசலேமிலே அது போனால் உங்களுக்கு ரொம்ப புரியாது. துபாயில் கிரிக்கெட் நடத்தினான், ரைட்டுங்களா? 2 பேர், அந்த 2 குரூப் 2 டீம் விளையாடுது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? அது சொன்ன கரெக்டாக புரிஞ்சிடும், பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தை சொன்னது நம்ம கண்ணுக்கு முன்னால் நிறைவேற முடியும் என்றதான அத்தாட்சி வேத புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்னால், 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த காரியத்தை படிக்கும்போது அது எப்படி, அது எருசலேமில் 2 பேர் கொலை செய்யப்படுவார்களாம், உலகம் முழுவதும் உள்ள எல்லாரும் வந்து அதை பார்க்க முடியுமா என்றால் கேள்வி இருந்தது. இன்றைக்கு உள்ளதான விஞ்ஞான
நுட்பத்தினுடைய உயர்வு, வளர்ச்சி. ஆம், சில வாரங்களுக்கு ஒரு கடந்த மாதத்தில் சார்லி கர்க் என்று சொல்லுகிறதான ஒரு மனிதர், சார்லஸ் கர்க் என்று சொல்லுகிறார். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் அவ்வளோ பிரசவமாக அவரை பற்றி சொல்லப்படவில்லை. 31 வயது உள்ளதானே ஒரு வாலிபன் அவர். அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய ஒரு மலுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு எதுவாய் வாலிபர்கள் மத்தியிலே, யூனிவர்சிட்டியில், பல்கலைக்கழகங்களிலே அவர் போய் அந்த பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்டதான எல்லா மாணவர்களையும் கூட்டி அவர்களிடத்திலே கலந்து ஆலோசிக்கிறதான, அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுகிறதான அப்படிப்பட்ட திறமை படைத்ததான அவர் மாணவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்பை உணர்த்தும்படியாக, ஒழிப்பை கொண்டு வரும்படியாக அவர் இப்படிப்பட்டதான ஒரு முயற்சி செய்து நடத்தி கொண்டு வந்தார். ஒரு விசுவாசி அவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று பறைசாற்றுகிறவர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் நேசிக்க வேண்டும், வாலிபர்களாகிய நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் கொண்டதான ஒரு விசுவாசி. அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். சார்லி கர்க், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? ஒரு மனிதன் சுடப்பட்டான். சுடப்பட்ட போது அவனுக்கு 30 செகண்ட் தான், 30 செகண்ட் அவனுக்கு உயிர் இருக்கிறது. இந்த 30 செகண்ட்ல அவன் என்ன செய்ய முடியும்? என்னவாக அவன் நித்தியத்தை கழிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எப்படி நித்தியத்தை கழிக்க முடியும் என்று சொன்னபோது அவர் சொல்கிறார், 30 செகண்ட் தான் இருக்கு, 10 செகண்டுக்குள்ள நான் பாவி ஒத்துக்கணும். 10 செகண்ட் இருக்கு இல்லையா, ஏசப்பா என் உள்ளத்துல வாரும் என்று சொல்லுங்க. இன்னொரு 10 செகண்டுக்குள்ள இருக்கிற பார்த்தீங்களா, இதோ நான் வருகிறேன், 3 வார்த்தை தான் அவன் பரலோகத்துக்கு போய் வருவான்னு சொன்னாரு. சொன்ன மாத்திரத்திலே குண்டு அவர் மேலே பாய்ந்து ஒரு லைக் தட் அப்படியே விழுந்து மரித்து போனார். மிகவும் அமெரிக்க தேசத்தையே அசைத்தது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள எல்லா கல்வி கற்றோர் நடுவிலே, படித்தவர்கள் நடுவிலே, வாழும் நடுவிலே ஒரு பெரிய கலகத்தையே உருவாக்கின ஒன்றாக இருந்தது. உலகம் முழுவதும் அதை பார்த்தது. அதை சொல்ல இந்த சுடப்பட்டதை அந்த குண்டு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, குண்டு அவருடைய கழுத்துக்குள்ள போது அப்படியே சாயிறாரு. உலகத்துல எல்லாரும் பார்த்தார்கள். அப்ப இது ஒன்று மட்டும் நன்றாக நமக்கு தெரிகிறது, ஆண்டு சொன்ன வார்த்தையின்படியே நடந்து ஏறி கொண்டிருக்கிறது. நம்முடைய காலங்களிலே ஆண்டு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான இந்த கடைசி காலத்திற்கு உட்பட்டதான சம்பவங்களினுடைய ஒரு காரியம் நிறைவேற முடியும் என்கிறதான சான்றை இந்நாட்களிலே உள்ளதான தொலைக்காட்சியினுடைய காரியங்கள் அவைகள் எல்லாம் யூடியூபிலே, போன்ல எல்லாமே காட்டப்பட முடியும் என்கிறதான காரியம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறதுக்குரியதான 100% நம்பிக்கை இருக்கவே இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையுடைய உண்மை நிலை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்ததானே சொன்னதான காரியங்கள் எல்லாம், நிறைவேறின காரியங்கள் எல்லாம் உண்மையானவைகள். ஆபிரகாம் உண்மையான மனிதன். ஈசாக்கின் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. யாக்கோபின் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. 12 கோத்திரம் உண்மையான வாழ்க்கையின் அனுபவம். இஸ்ரவேல் நாடு உண்மையானது.
இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினவர் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்டது உண்மையானது. சரித்திரம் சொல்லப்பட்ட காரியங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்மை 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 உண்மை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்படிப்பட்டதான் உண்மையை தான் கடந்த வாரத்தில் சற்று நாம் நோக்கி பார்த்தோம். ராஜாக்களை தழுகிறவர், ராஜாக்களை ஆள செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த காலவெளியிலே உணர்ந்தவர்களாக நானும் நீங்களும் இந்த தேவனுக்கு எந்த அளவுக்கு நாம் ஆராதிக்க வேண்டும், எந்த அளவுக்கு தொழுது கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு அவரை நமஸ்கரித்து அவருக்கு ஏற்றவாக நடக்க வேண்டும் என்கிற உணர்வை பெறுகிறவர்களாக நானும் நீங்களும் இருப்பில்லையானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய், நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக நாம் கடந்து போன பிறகு எங்கே போகிறோம் என்பதை இந்த நாளிலேயே நிச்சயிக்கிறதான உறுதியான ஒரு நிலைக்குள்ளே வருவதற்கு ஒரு பெரிய சான்றாக, சாட்சியாக, ஆதாரமாக அமையும். நாம் மரித்த பிறகு எடுக்கப்படுகிறதான தீர்மானம் இது அல்ல. நாம் உயிரோடு இருக்கும் போதே எடுக்கப்படுகிற தீர்மானமும் நிர்ணயிக்கப்படுகிறதான நிச்சயமாக இருக்க வேண்டும். மரித்த பிறகு யாரை குறித்து யாரும் தப்பாக சொல்கிறது இல்லை. ஒருவேளை நேரடியான முறையிலே பார்த்தவைகள், அந்த மனிதனுடைய பழகினவர்கள், அவனுடைய நடக்கைகள், அவைகளெல்லாம் பார்த்தவர்கள் சொல்லலாம் இப்படி இருந்தார், இப்படி ஆனான் என்று. பொதுவாக மரித்த பிறகு எல்லாரை குறித்தோ நல்ல வார்த்தைகள் நாளை சொல்லியே சொல்வார்கள். ஏனென்றால் அவர் மரித்து போனார், அதை பற்றி ஏன் சொல்ல வேண்டும் என்கிறதான காரியம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்திலே நாம் உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய தீர்மானம், நாம் என்ன செல்ல போகிறோம், எங்கே செல்ல போகிறோம் என்றதான உறுதி மட்டுமல்ல, நிச்சயத்தோடு கூட வாழ வேண்டும். ஏன் என்றால் தேவன் நம்மை பார்க்கிறார், ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிறார். அதுதான் தெய்வம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிற ஆண்டவர், ராஜாவா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும், சாதாரணமான மனிதனா இருந்தாலும் சரி, தேவன் பார்க்கிறவரா இருக்கு என்பதை முதல் நாம நம்முடைய நம்பிக்கை மட்டுமல்ல, உறுதி. என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். எங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஏனோ தானம் என்ற நிலை அல்ல, ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா எல்லாவற்றையும் ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுப்பாரா? இல்லை. உடனடியாக தீர்வை கொடுப்பாரா? இல்லை. அவருக்கென்ற ஒரு காலம், அவருக்கென்ற ஒரு நேரம், அவருக்கென்ற ஒரு சமயத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ராஜாவா இருந்தாலும் சரி, ஆளுகிற யாரா இருந்தாலும் சரி, தேவன் ஒரு தீர்மானம் வச்சிருக்கார். இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய சகாய காரியங்கள் எல்லாம் பெரும்பாலானவைகள் நாம் அறியாதவைகள், பெரும்பாலானவைகள் அறிந்தவைகள் ரெண்டும் இருக்கிறது. பெரும்பாலானவைகள் அறிந்தவைகள், பெரும்பாலானவைகள் அறியாதவைகள், ரெண்டுமே சரிசமமான நிலையில் இருக்கிறது. நாம் அறிந்த காரியங்கள் நிறைய இருக்கிறது, அறியாத காரியங்கள் நிறைய இருக்கிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவர் அறிந்திருக்கிறோம், நம்மை நடத்துகிறவர் அறிந்திருக்கிறோம், நம்மை உயர்த்துகிறவர் அறிந்திருக்கிறோம், நம்மை காக்கிறவர் அறிந்திருக்கிறோம், நம் கரம் பிடித்து நடத்துகிறவர் அறிந்திருக்கிறோம், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அறிந்திருக்கிறோம், தேவையை சந்திக்கிறவர் அறிந்திருக்கிறோம், ஆபத்திலே நம்மை காக்கிறவர் அறிந்திருக்கிறோம். ஆனால் எப்பொழுது முடிவு வரும்? அறியாதது. அதுக்கு பின்ன என்ன நடக்க போகிறது? தெரியாதது.
என்னெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கார் நமக்கு புரியாது. அவையெல்லாம் என்னவா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது நாம் புரிந்திருக்கிறோமா? புரியவில்லை. மேலான காரியங்கள் கர்த்தருக்குரியது, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்குரியது. கண்களை பார்க்கிறவர்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, அனுபவங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கு மேலே அப்பாற்பட்ட தேவனுக்குட்பட்ட காரியங்களிலே நம்மால் எல்லாமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. கடந்த வாரத்தில் ஒரு ராஜாவை நாம் பார்த்தோம். ரொம்ப குறுகிய காலத்திலே கடந்து போனதான ஒரு ராஜா. அவன் பேர் பெல்ஷாத்சார். பெல்ஷாத்சார் என்கிற ராஜா கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். 1000 அதிபதிகளை கொண்டு வந்து ஒன்றாக சேர்த்து குடித்து கொண்டாட்டத்தை செய்கிறதான ஒரு நபனாய் இருந்தான். தேவனுடைய ஆலயத்திலே புழங்கினதான பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து தனக்கு இஷ்டம் போல எல்லாருக்கும் முன்பதாக அந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்தி குடித்தான் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். இவன் ராஜா செய்த பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்படவில்லை, சுட்டி காட்டப்படவும் இல்லை. இவன் அக்கிரம ராஜா, இவன் அநியாயமான ராஜா, அசிங்கமான ராஜா, அதெல்லாம் வேதம் சொல்லவே இல்லை. பெல்ஷாத்சார் என்கிறதான இவன் நேபுகாத்நேச்சார் ராஜாவினுடைய வழியிலே அந்த குடும்பத்தின் வழியாய் வந்தவன். ஆழமாக உங்களை ஆராய்ந்து சோகமானால் நேரம் இல்லை. எப்படி ராஜாவானா? ராஜா எந்த முறையிலே அவன் ராஜாவாக இருந்தான். நேபுகாத்நேச்சாருக்கு பேரன் சொல்கிறானே, எந்த முறையிலே அவன் பேரனாக இருந்தான் எல்லாம் வேதம் அல்லது சரித்திரம் சொல்லிக் கொடுக்கிற ஒன்றாகத்தான் இருக்கிறது. இவன் செய்த காரியங்கள் எல்லாம் வேதம் சுட்டி காட்டுகிற ஒன்று. எல்லாரையும் சேர்த்து விருந்து பண்ணி அந்த விருந்தின் நடுவிலே தேவ ஆலயத்தினுடைய பொக்கிஷங்களாய் இருந்ததான தேவ சமூகத்துக்கு உட்பட்டதான பாத்திரங்களை தவறாய் அவன் பிரயோஜனப்படுத்தினபடினால் தேவன் எழுத வேண்டிய தலைவிதியை செவுத்திலே எழுத வேண்டிய ஒன்றாக இருந்தது. வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுடைய பாத்திரத்தை தவறாக பயன்படுத்தினான். தேவ சமூகத்திலே கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவில்லை. இந்த பாத்திரம் தேவ சமூகத்திலே உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரங்கள். லேவியன் மட்டும், ஆசாரியர்கள் மட்டும், பிரதான ஆசாரியர்கள் மட்டும் பிரயோகிக்க வேண்டியதான இந்த பாத்திரங்களை எல்லாருக்கும் முன்பதாக வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் முன்பதாக பானம் பண்ணினான். பானம் பண்ணின போது சுவற்றிலே சாந்து பெயிண்ட் அடிக்கப்பட்டதான சுவற்றிலே ஒரு விரல் தானாக எழுதினது. என்ன எழுதினதெல்லாம் அவன் பார்க்க தெரியவில்லை, பார்க்க முடியவில்லை. ஏன் படிக்க முடியவில்லை? அவையெல்லாம் நமக்கு விவரம் தெரியவில்லை. அரேமிய மொழியில்தான் எழுதப்பட்டதாக அந்த வார்த்தை நமக்கு விளக்கத்தை கொடுக்கும் போது வேத சாஸ்திரிகள் சொல்கிறார்கள், அரேமிய மொழி தான் எழுதப்பட்டது. அந்நாட்களிலே பேசப்பட்டதான கல்தேயருடைய மொழியும் அரேமிய மொழிதான். அவன் சொந்த மொழியிலேயே நமக்கு தெரிந்த அளவிலே எழுதப்பட்ட வார்த்தையை அவனால விளை கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. ஏன் திகைத்து போனான் தெரியவில்லை. துளை நடுங்கினது, வாய் உளறினது, கை நடுங்கினது, கால் நடுங்கினது, வேர்த்து கொட்டினது, முகம் மாறினது, எல்லாம் மாறினது. ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய கரம் தொடும்போது எல்லாம் நடுங்கும். வேற ஒன்றும் விளக்கமே இல்லை.
கர்த்தருடைய கரம் கர்த்தருடைப்பட்டால் யாருடைய வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் இடைப்படுவாரானால் நம்மால் கண்டிப்பா தொடை நடுங்கும், கை நடுங்கும், கால் நடுங்கும், வியர்த்து கொட்டும், முகம் மாறும். தேவ கரம் நீட்டப்படுமானால் நான் அதை படிக்க படிக்க எனக்கு அதான் நான் உங்களுக்கு சொன்னது போல அவன் மொழியில் தானே எழுதப்பட்டிருக்குது. வேற ஒரு மொழியில் எழுதப்பட்டு சொல்லப்படவில்லையே. மேனே மேனே தெக்கேல் உபாசீன் என்கிற வார்த்தை இருக்கிறது. அவனால் விலையும் கொள்ள முடியவில்லை. பல நேரங்களில் தேவன் செய்கிற செயல் நம்மால் புரிந்து கொள்ள நடக்கிற நிகழ்ச்சியா இருக்கும். நம்ம காண்கிற நிகழ்வாகவே இருக்கும். காண்கிறதான காரியங்கள் தான் இருக்கும், உணர்ந்துகிறதான சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஆனால் அதான் நம்மால பல நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இந்த ராஜாவுக்கு எப்படி ஏற்பட்டதோ அதே போல நம்ம வாழ்க்கையிலே ஏற்பட முடியும். தேவன் செய்கிற காரியங்கள், தேவன் சொல்லுகிற காரியங்கள், தேவன் காட்டுகிற காரியங்கள் எல்லாமே நம்மால முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. அதான் அந்த ராஜா, அது என்னன்னு தெரியல. என்னுடைய மனதிலே உள்ளதான கேள்வி எல்லாம் ஏன் ராஜாவுக்கு புரியவில்லை? சரி, அது இப்ப நேபுகாத்நேச்சார் மாதிரி ஒரு சிலையை பார்த்துட்டு அதுக்கு அர்த்தம் என்னென்னலாம் அப்படிலாம் இல்லை. சிம்பாலிக் எதுவே கிடையாது. இட் வாஸ் a word, there was a sentence. சரிங்களா? அதுக்கு ஒரு எழுத்து இருந்தது, எழுத்தின் அர்த்தம் இருந்தது. ஆனால் ராஜாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் எல்லா மந்திரவாதிகள், எல்லா விதமான சாஸ்திரக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான், அவர்களுக்கும் புரியவில்லை. ராஜா பாருங்க, அப்பொழுது ராஜா ஞானிகள் எல்லாம் சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கும், அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கும் கூடாதிருந்தது. தேவன் எழுதினால் தேவன் தான் விளக்கம் சொல்லணும். தேவன் எழுதினால் தேவன் தான் விளக்கம் சொல்லணும். தேவன மனுஷன் தான் விளக்கம் சொல்ல முடியும். தேவ ஆவியானவர் தான் விளக்கம் சொல்லணும். மனிதன் சொல்ல வேண்டும் அல்ல, அவனால் முடியாது. அதனால்தான் பல விதமான உபதேசம் போடுறேன். இஷ்டத்துக்கும் பேச வேண்டியது, இஷ்டத்துக்கும் விளக்க வேண்டியது, இஷ்டத்துக்கும் நகைச்சுவையாக மாற வேண்டியது, மற்றவர்களுக்கு சிரிப்பாக குறிதான காரணம் தேவனுடைய விளக்கத்தை மனிதன் முயற்சி பண்ணி தேவன் விளக்க சொல்லாத காரியத்தை தன் சொந்த இஷ்டம் போல விளக்குகிறபடினால்தான். ஆகையால்தான் தேவதாசர்களை நாம் கேட்கும்போது தெளிவானவர்கள், வசனத்தை போதிக்கிறவர்களை வைத்து நாம் கேட்க வேண்டும். யார் தேவனுடைய வார்த்தை சொல்கிறார்கள்? அவர் எப்படிப்பட்டவர்கள்? தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா? தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறார்களா, போதிக்கிறார்களா? புரியுதுங்களா? சும்மா ஏதாவதுங்க பாருங்க. இப்போ நான் அப்படியே கீழே வந்துட்டான். என்ன ஆகி போச்சு? இப்போ கீழே விழுந்துட்டா, மண்ணு தான், தரையில் தான் மண்ணு ஒட்டிக்கிச்சு, இல்லை தடைய பட்டுக்குது, இல்லைன்னா யாரா தூக்கி விடணும். ஆனால் அது ஒரு பாருங்க, பார்த்தோம் அப்படி கீழே விழுந்தாங்க. அதனால் ஏதாவது அற்புதம், அதனால் ஏதாவது ஒரு மகிமை, அதனால் ஏதாவது மேன்மை இருக்குமானால் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களிலே அநேக வேத புரட்டர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. வேத புரட்டர்கள், வேத புரட்ட மாத்தி மாத்தி பேசுறது, விளக்கத்தை வேறு விதமாய் தருவது, அவற்றை குறித்து நாம் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
இந்த நாட்களிலே நாம் எச்சரிக்கப்பட வேண்டிய அல்லது உஷாராய் இருக்க வேண்டிய காலம். ஏங்க எல்லாரையும் கொண்டாந்து நம்ம இங்க பிரசங்கம் பண்ண விடுறதில்ல? நிதானித்து அவர்கள் எந்த வார்த்தையை சொல்கிறார்கள், என்ன விதமான வார்த்தை பேசுகிறார்கள், எப்படிப்பட்டதான பிரசங்கியாக இருக்கிறார்கள், எந்த காரியங்களே அவர்கள் சொல்லுவார்கள் என்கிறதானே கூடுமான அனைக்கும் நிதானித்து அறிந்து, ஓகே இவர் போதகர், இவர் சபைக்கு ஏற்ற போதனை செய்வார், சபை வளர்ச்சிக்கு ஏற்ற போதனை செய்வார் என்கிறதானே அவையெல்லாம் அபிப்பிராயம் வந்த பிறகுதான் நாம் கூடுமான வரைக்கும் அப்படி விசேஷ கூட்டங்களை இப்படி நடத்துகிறோம். ஒரு கூட்டம் நடத்துவது என்பதே அதிகமான பிரயாசத்துக்கு உட்பட்ட நிறைய செலவாகிற விஷயங்கள் என்பதையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். சாதாரண நம்ம கூட்டம் நடத்தினாலும் பார்த்தபோது ஞானிகள் எல்லாம் வந்தார்கள். அந்த அர்த்தத்தை அவர்களால் தெரிவிக்கப்பட முடிய காரணம் என்ன? அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய பிரதமர் விளக்க முடியாது, நம்முடைய ஜனாதிபதி விளக்க முடியாது, வேற யாரும் விளக்க முடியாது. தேவன் தான் விளக்க வேண்டும். தேவன் தான் நம்மோடு பேசணும். தேவன் நம்மோடு பேசினாதான் அதற்கு விளக்கத்தை நம்ம கொடுக்க முடியும். ராஜாவாக பெல்ஷாத்சார் மிகவும் கலங்கினார். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவருடைய பிரபுக்களும் திகைத்தார்கள். ஒரு பெரிய விசித்திரமான ஒரு அனுபவம். ஏன்னா எழுதுறது அதாவது அர்த்தம் ஒன்று இருக்கிறது, எழுத்தம் எழுதப்பட்டது. படிக்கிறார். மெனே மெனே தெக்கேல் உபாசீன் என்று நம்ம தமிழ் பாஷையில் அது சொல்லப்படுகிறது. அதன் அர்த்தமும் வேதவத்தம் சொல்லுகிறது. ஆனால் அச்சம், அதாவது ஆச்சரியம் என்றால் ஏன் இவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை? தேவன் அந்த காரியத்தை மறைத்திருக்கிறார், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நான் புரிந்து கொள்கிறது. அர்த்தமான வார்த்தை தான், அர்த்தமான எழுத்து தான். ஆனா ஆண்டவர் ஒரு திறமை மாதிரி வச்சுட்டார். இவனால பார்க்க முடியல, இவனால் அதை படிக்க முடியல, இவனால் அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. ஏன்? அதற்குள்ளே தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார், அதற்குள்ளே ஒரு விசேஷத்தை வைத்திருந்தார், அதற்குள்ளே தேவனுடைய ரகசியத்தை வைத்திருந்தார். அந்த ரகசியம் என்ன? தேவனுடைய மனிதனை முன்னே கொண்டு வர வேண்டும். ஆமென், ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதுவரைக்கும் தானியேல் மறைக்கப்பட்டிருந்தார். தானியேல் அவர்கள் தேடவில்லை. They didn't see the track record. இப்படிப்பட்ட பிரச்சனை ராஜாங்கத்தில் வந்தால் ராஜா என்ன செய்வான் என்கிறதானே அந்த ட்ராக் ரெக்கார்ட், அந்த ஹிஸ்டரியை அவங்க பார்க்கவில்லை. இப்படிப்பட்டதானே மறைபொருள் என்கிற காரியம் வரும்போது அதற்கு ஒரு மனிதனை ஆண்டு உபயோகப்படுத்தினார். ராஜாங்கத்தினுடையதான அந்த நாளாகமத்திலே, அந்த ஹிஸ்டரியிலே, அந்த ரெக்கார்டிலே, அந்த டைரியிலே எழுத காரியங்களை இவர்கள் தேடி கண்டுபிடிக்கவில்லை. அப்ப வசனம் சொல்கிற ராஜாத்தி அப்போது நேபுகாத்நேச்சார் கலங்கின போது ராஜாவின் அவருடைய பிரபுக்களும் சொல்லவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாதி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியது இல்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ளே பரிசுத்த தேவனருடைய தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அவர்கள் உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகம் தேவர்களின் ஞானத்தை ஒத்த ஞானம் அவனிடத்திலே காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் கல்தியர்களுக்கும்
குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தேசாத்சார் என்ற பெயரிட்டப்பட்ட அந்த தானியேலுக்குள்ளே சொப்பனங்களை வியார்த்திக்க பண்ணவும், புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும், கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷ ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்பொழுதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். எல்லா நிலையிலேயும் தேவன் யாரோ நபரை நமக்காக வைப்பார். ஆமென். இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நாம பார்க்கிற விஷயம். எல்லா சூழ்நிலைகளிலே, எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நபர் தேவன் யாரையோ ஒரு அருவை அனுப்பி, புரியுதுங்களா, நமக்கு ஆலோசனை சொல்ல, நமக்கு உதவி செய்ய, நமக்கு தயை பாராட்ட. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா நிலையிலும் God has sent someone to you. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து கொஞ்சம் அலியில தான் சொல்லுங்களேங்க, சத்தமாக கொஞ்சம் அலியில சொல்லுங்களேங்க. இவன் திகைத்து கொண்டிருந்த வேளையிலே ராஜாத்தினா ஆயா, பாட்டி, புரியுதுங்களா, நேபுகாத்நேச்சாருடைய மனைவியா இருக்கலாம், அல்லது நேபுகாத்நேச்சாருடைய மகனுடைய மனைவியா இருக்கலாம். இவங்க பாட்டியாய் இருக்கிறவர் யாரோ ராஜாத்தி, அந்த அம்மா, ராணி அம்மா. அவங்க அவங்களுக்கு கேள்விப்படுறாங்க. இது சம்பாஷணை நடந்து கொண்டே, இதெல்லாம் லைக் தட் ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. ராஜாத்தி அரண்மனையில் இருக்காங்க அந்த பக்கத்தில். இவன் குடிச்சுன்னு வச்சு நிற்கிறானே, நம்ம ஏன் அதுக்கு போனோம்? அந்த அம்மா ஹாலில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டில் இருக்காங்க. நியூஸ் போகுது, இந்த மாதிரி விஷயம். ராஜா கலங்கி கொண்டிருக்கிறார், முகமெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் வந்திருக்காங்க, ஞானிகள்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் பார்க்கறாங்க. அந்த எழுத்து அப்படியே இருக்குது, அது மறையவில்லை. ஆனால் எழுத்து எங்களுக்கு தெரியவில்லை. குழம்பி கொண்டிருக்கிறார் என்ற வரும்போதுதான் ராஜாத்தம்மா வந்தாங்க. ராஜாவே, என்றைக்கும் வாழ்க்கை இது புரோட்டோகால். இது ராஜானா ராஜா தான், புரியுதுங்களா. அவங்க அவங்க மகன் தான், பேரன் தான், ஆனாலும் ராஜாவா இருக்கிற அப்படின்னால ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஹிஸ்டரி தெரியுமா? ஆகதான் பெரியவர்களுடைய ஆலோசனை நாம் கேட்கணும். சரிங்களா? யாரா இருந்தாலும் நமக்கு முதியவர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஆனால் கேட்பது நல்லது. எல்டர்ஸ், ஆனா பெரும்பாலும் முதியோட ஆலோசனையை யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர் கிடக்கிறான் கிழமை விடு, புரியுதுங்களா? அவருக்கு என்ன தெரியும்? அந்த காலத்தில் அடா பாவி, அந்த காலத்தில் அப்படி இந்த நாள் தான், இந்த காலத்தில் ஒழுங்கா இருக்குன்னு சொல்றது விளங்குதா? அதில் அடிப்பட்டதுனால்தான், அப்படிப்பட்ட உபத்திரத்துக்குள்ள போனதுனால்தான், அப்படிப்பட்டதான கலகத்திற்குள்ள போனதுனால்தான், அப்படிப்பட்டதான அவமானத்துக்குள்ள போனதுனால்தான் இப்படி எல்லாம் நடந்தா இப்படி நடக்கும். ஜாக்கிரதை, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள், கொஞ்சம் உஷாரா இருங்கள், கொஞ்சம் கவனமா இருங்கள், கொஞ்சம் யோசனையா இருங்கள் என்று சொல்வது காரணம் அனுபவம். விளங்குங்களா? அனுபவம். எத்தனையோ காரியங்கள் எங்களுடைய தகப்பனார் அவர் பண்ணதான பிரசங்கள்லாம் அந்த நாள்ல நமக்கு விளங்கல, தெரியாது. கத்தனார், சத்தம் போட்டார், அது மைக்கம் இல்லை, ஒண்ணும் இல்லை, எவ்வளவு முடியுமோ சத்தம் போட்டாரு, அதை கேட்டோம். ஆனா காலப்போக்கில் வரும்போது, இந்த வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நடக்கும் போது, அப்போது நினைக்கிறோம், இந்த தகப்பன் சொன்னார் பார்த்தீங்களா, கரெக்ட். வேணான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, கரெக்ட். அம்மா வேணான்னு சொன்னீங்களா, கரெக்ட். புரியுதுங்களா? பெரியவர்களுடைய ஆலோசனையை கூடுமான வரைக்கும் கேட்பது நல்லது. நிறைய நான் இந்த ஊழிய பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்கறது.
சில ஆலோசனைகளை வந்து அவங்க சொல்கிறது நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாத இருக்க முடியும். ஆனால் நிறைய தடவை பெரியவருடைய வார்த்தைகளை என்ன சொல்கிறார், அவரோட அபிப்பிராயம் என்ன இருக்கிறது. இந்த ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர்னு பார்த்தீங்களா போட்டிருக்கோம், பார்த்தீங்களா. இது வந்து கேட்டு பெரியவர்களை கேட்டு சொன்ன விஷயம், மனசில் இருந்தது. சரி, இது ஆலயத்தை கட்டினோம். அப்போ என்ன நமக்கு பேர் அதுக்கு மேலே வச்சு என்ன பேர் வைப்பது? எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாருக்கும் புரிந்து கொள்கிற பெயராக இருக்க வேண்டும். அது தேவ வசனத்துக்கு உட்பட்ட காரியங்களாக இருக்க வேண்டும். வேத சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எல்லாருக்கும் புரிந்து கொண்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலை வரும்போது தான் ஜேக்கப் என்ன சொல்றாரு, டேனியல் என்ன சொல்றாரு, ஜோசப் என்ன, இப்படி தான் 4 பேர் என்று என்ன சொல்றாரு. அந்த நாட்களில் உயிரோடு வாழ்ந்தவர்கள் அப்படி எல்லாம் இல்லை, நல்லா பரவாயில்லைங்க, சுமாராக இருக்குது, நல்ல பேர் தான் அது. ஜப வீடு போட்டால் நல்லா தான் இருக்கும். ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர்னுக்கு வேதத்துலையும் என் வீடு என்ன வீடு, ஜப வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரவாயில்லன்னு சொல்ல பிறகுதான் அந்த பெயரை வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர்னு போட்டிருக்கும். நானா பண்ணல, மனசில் வந்தது உண்மை. ஆனால் நானா முடிவெடுக்கவில்லை. 4 பேர் பெரியவங்களை, அது மாதிரி பெரியவங்களுக்கு நிறைய வந்து நான் வந்து மைண்டில் வந்து அவங்கள வந்து கனம் பண்ணுறது உண்மை இல்லை. சில நேரங்களில் பெரியவங்க வந்து சில நேரத்தில் அவங்க வந்து புரியுதுங்களா இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அவங்க அனுபவத்தை சொல்லும்போது அது நல்லது. 4 சொன்னாங்கன்னா 2வது கரெக்டாக இருக்கும். இந்த காலையிலே இது நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், நடுத்தயிறு வயது உள்ளவர்கள், பெரியவர்களை கனம் பண்ணது மட்டுமல்ல, அவங்க ஆலோசனை செல்லது நல்லது இருக்கும். இந்த அம்மா பாருங்க, அவர் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து விடுறாங்க. அப்பா தாத்தா காலத்திலே ஒரு மனிதன் இருந்தான். இவங்க வந்து அநேக கடவுள்களை நம்புகிறவர்கள், கடவுள்களை நம்புகிறவர்கள். ஆகையால்தான் தேவர்கள் ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருந்தான், அவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி என்ன, பரிசுத்த தேவனுடைய ஆவி இல்லை, பரிசுத்த தேவர்களுடைய அவன் புரிந்து கொள்ளாது. புரியுதுங்களா? அவங்க மைண்டில் வந்து நிறைய கடவுளில் வந்து அங்கே அந்த பாபிலோனில் வணங்கினார்கள். ஒன்றுக்கும் படிப்புக்கு ஒரு கடவுள், காசுக்கு ஒரு கடவுள், அப்புறம் ஞானத்துக்கு ஒரு கடவுள், இப்படிலாம் ஃபர்டிலிட்டிக்கு ஒரு கடவுள் இப்படி வச்சுருந்தாங்க. நமக்கு தெரியும். இப்போ அதை பற்றி இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்தனால அவங்க மைண்டில் வந்து மல்டிப்ளிசிட்டி ஆஃப் காட் புரியுது அது இருந்தது. ஆக அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த தானியல்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர் பெல்தேஷாத்சார்னு பேர் மாற்றிட்டு, ஆனால் அவன் பேர் உண்மையான பேர் தானியேல். அவன் ஞானி, சொப்பனத்தை விளக்கக்கூடியதான ஒரு ஒரு வல்லமையுடைய மனிதன். அவனுக்குள்ளே பரிசுத்த தேவருடைய ஆவி, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களிலே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்தை ஒத்த ஞானம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆகையால் அவனுக்கு நிறைய விஷயத்த தெரியும். நீ அனுப்பி வச்சினா அவர் அழைக்கப்பட்டால் இந்த காரியம் நிறைவேறும் சொல்லி கொடுப்பான் என்றார். அது வரைக்கும் ஆண்டவர் அந்த செவத்தில் அப்படியே வழக்கதை சொல்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் இருந்தார். மறைக்கல உடனே டக்கு. தேவனுடைய வெளிச்சம் அது நம்மிலே நிறைவேற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுமானால், உண்மையான தேவனுடைய வார்த்தை உண்மையான மனிதன் மூலமாய், உண்மையான தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுமானால் நிச்சயம் நிறைவேறுகிற வரைக்கும் அது காத்திருக்கும். சும்மாக்கிறவன் மேலாம் கையை வச்சு ஜாம் வந்து கலாபலான்னு கத்துறது, 4 வார்த்தை இல்லாத உடாசுங்க விட்றது, அத்தனை நம்புறது, நிறைவேறில் போனாக்கா கர்த்தரையே நம்புறது. அப்படி இல்லை. யார்கிட்டையும் தலை வணங்கி சும்மா வந்து நீங்கள் வணங்கி கையை வச்சிக்க கூடாது. சரிங்களா?
அப்படி கையை வைக்கிற ஆள், உங்களுக்கு ஜெபம் பண்ற ஆள் இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கைக்குட்பட்ட ஒருவரால், தேவனால் உபயோகப்படுத்த மனிதன், தேவ வார்த்தையை பேசுகிற மனிதனாக இருக்கிறான் என்ற ஊர்ஜிதம் உங்களுக்குள்ளே இருந்து, சத்தியத்தை தெளிவாக சொல்கிற மனிதனாக இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமானா நீங்கள் போய் தயவுசெய்து கை வச்சு ஜெபம் பண்ணிங்க, தப்பே கிடையாது. ஆனால் சும்மா எல்லா இடத்துலையும் போய் எனக்கு ஜெபம் பண்ணு கை வச்சிங்கன்னா மொத்த சாபம் மேலே வந்துனே இருக்கும். ஆமாம், எதுக்கு கை வச்சு ஜெபம் பண்ண? நான் என்ன கூட சொல்கிறேன், என்கிட்ட கூட என்னது கை வச்சு ஜெபம் பண்ணுறேன்றேன். நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்காருங்க. எதுக்கு பாஸ்டர் காட் புக் கூட ஏன் கை வைக்கிறோம்? அதுக்காக தப்பாக நான் சொல்ல வரல, சந்தோஷம், நல்லது. ஆனால் பல நேரத்தில் கை வைக்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்து என்னை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கையெல்லாம் வச்செல்லாம் ரொம்ப அதிகமாக ஜபம், ஸ்பெஷலி இந்த திருமண காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் விக்டர்லாம் நீங்கள் கவனிச்சுப்பீன்னு நினைக்கிறேன். எல்லாம் கை நாம் சும்மா நாக்குறது. புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சும்மா கையை வச்சா அப்புறம் நம்ம கதையை அவங்க எதுக்கு எல்லாம் ஜபம் எல்லாரையும் கூடுறது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நான் வாயை திறந்து ரகசியத்தை சொல்லி போட்டேன். நான் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எல்லாரையும் போய் கைவைங்கன்னுவேன், நான் கையை வைக்க மாட்டேன் எந்த இடத்துல. பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் வந்து கூடும்போது கூட சரி, எல்லாம் வாங்க வாங்க, எல்லாம் போங்க நான் பற்றி எல்லாரையும் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய இடத்துலலாம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறு வரை காத்திருக்கும். தானியேல் அழைப்பிக்கப்படுகிற வரைக்கும் உடனே தானியேலை கண்டுபிடிச்சான். அப்போ தானியேல் வந்து விதின் த ரீச் தான். அப்போ தானியே ராஜாக்கு முன்பதாக அழைத்து கொண்டு வரப்பட்டான். ராஜேனை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த யூதரின் ஒருவனாகிய தானியேல் அல்லவா என்றா. அந்த கர்வம் பிடிச்சான் பார்த்தீங்களா? ரைட், வந்தியாப்பா தானியேலே, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ வந்து எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தாவுக்கெல்லாம் நீ ஜோசியம் பார்த்தியாமே, என் தாத்தாவுக்கு கொடுத்தெல்லாம் நல்ல காரியங்களை சொன்னியாமே, நடக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாயாமே. இன்னும் சொல்றதுக்கு பதிலா என் பிதா என்னுடைய தாத்தாவாகிய நேபுகாத் நேச்சார் மூலமாக யூதியாவில் இருந்தனா எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்டதான சிறைப்பிடிக்கப்பட்டதான ஸ்லேவ், அடிமை நீ அல்லவான். நிறைய பேர் தாங்க உள்ளத்தில் வந்து நான் ரசிக்கப்பட்டேன்னு என்னை ஒத்துக்கவே மாட்டான். காட் பேக்கா ஓடுறப்ப அதை அங்கே சுற்றி தான் பார்ப்பான், அவன் பார்ப்பான். ஜான் நாக்ஸா மாட்டாப்பா, புரியுதுங்களா? புரியுதானே? கர்த்தரை மாத்திட்டாரா? இந்த சகோதரனை மாத்திருப்பாரா? இந்த சகோதரனை மாத்திருப்பாரா? ரட்சிக்கப்பட்டிருக்காரா? பரவாயில்லையே, பாட்டு பாடுறாரு, மைக்கில் பிடிக்கிறாரு, வாயில வச்சுக்கிறாரு, பரவாயில்லையே இன்னும் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வந்து உங்களோட வாழ்க்கையிலே முன்ன எப்படி இருந்தீங்க அப்படியே தான் மைண்ட்ல வச்சிருப்போம். நீ உங்களை லைன் காய்ச்சுங்க, நல்லா நம்மளும் அதே தான் லைன்லேருந்து வெளியே மாட்டோம், அதே புத்தி இருக்கும், அது வேற விஷயம். ரைட்டுங்களா? என்ன தான் நீங்கள் ட்ரெஸ் போட்ட, என்னம்மா கீரை நல்லா கீரியாமா, நான் போட்டிருக்க சூட்டு டையெல்லாம் ஹவ் ஆர் யூ பிரதர், ஹவ் யூ வான்னு கேட்குறது பதிலா என்னம்மா நல்லா கீரியாமா, சோமா கீரியாமா, கிளி சாப்பிட்டியாமா, சாப்பாடு கீப்பாட்டு சாப்பிட்டியாமா, புரியுதுங்களா? நாஷ்டா கிஷ்டா, புரியுதா உங்களுக்கு எல்லாம்? ட்ரெஸ் வேற மாதிரி, ஆனா பேசுற பேச்ச வேற மாதிரி. நாங்க வேற மாதிரி, இங்க வேற, அதுல வர பாருங்க. இவனே தொடை நடுங்கி, என்னது கரெக்டுங்களா? கேக்குதம்மா, எல்லாம் கேக்குதம்மா. நான் இப்ப மைக்க பார்த்து பேசல, ஆன்லைன்ல இருக்கிறதெல்லாம் பேசல, உங்ககிட்ட பேசுறோம். இவனே தொடை நடுங்கி, கை கால்லாம் உதர்த்து, இப்படி உதர்ந்து நிற்கும் போது தானியேலே நீ அடிமையல்லவான்றான். எவ்வளோ பெரிய கிறுக்கனா இருப்பான். என் பிதாவினாலே யூதாவிலிருந்து கொண்டு வந்ததானே அடிமை நீ அல்லவா,
உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்று வெளிச்சமும் புத்தியமும் விசேஷ ஞானமும் உம்மிடத்தில் காணப்பட்டது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் எனக்கு முன்பதாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. தேவனால் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை விவரிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான், தேவாவியால் நிறைந்தவர்கள் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பிரசங்கிக்க விளக்க பண்ண முடியும். ஆகதான் உங்களுக்கு சொன்ன ஸ்டான்லி பிரதருடைய அந்த இதெல்லாம் யூடியூப்ல பாருங்க. ஜாக் போனருடைய அந்த வசனங்களை நீங்கள் அவங்களுடைய உபதேசங்களை கேளுங்க. எல்லாமே 100% நான் சொல்லலை, பட் பெரும்பாலானவர்கள் தெளிவான உபதேசம், பேலன்ஸ் டீச்சிங், சமமான உபதேசம். இதை நீங்கள் சும்மா தயவுசெய்து ப்ளீஸ் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். தெளிவான உபதேசம் உடையவர்கள். சரி, உடனே மிஷனரி ஸ்தாபனங்கள் குட். மிஷனரி ஸ்தாபனங்கள் அவர்களுடைய வசனங்களை கேட்பது நல்லது. ஏனென்றால் அவர்கள் அந்த ஆத்ம ஆதாயத்தை குறித்து வெளியே போங்க, சாட்சியா இருங்க, வடதேசத்திற்கு போங்க, வட இந்தியாவிலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை சந்தியுங்கள். அந்த ஆத்ம உணர்வை வெளிப்படுத்துகிறதான உணர்வுகளை தூண்டி எழுப்புகிறதான ஒரு மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு உட்பட்டதான தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எஃப்எம்பிவிலேருந்து ஒரு பாஸ்டர் இங்கே ஒரு பிரதர் பிரசங்கம் பண்ணுறாங்க. நம்ம முதல்ல சொல்லிடலாம், இவர் இப்படி தான் சொல்லுங்க, இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவான்னு தெரியும். ஏன்? அவர் மிஷனரி ஸ்தாபனத்தில் இருந்தவர். வந்தபடினாலே அவர் என்ன சொல்லவாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். வழங்குதுங்களா? ஆக நம்ம பொறுக்கி எடுத்து கேட்பது கூட, நீங்க யூடியூப்ல கூட பார்க்கும்போது கூட தெளிவான உபதேசம் இருக்கிறதா, இதுல சத்து இருக்கிறதா என்பதை அறிந்து புரிந்து, காசு பத்தியே பேசுறாங்களா, தேவையில்லாத விஷயம். நிறைய பேர் எல்லாம் முடிச்ச பிறகு இப்பொழுது காசு அனுப்புகிறவர்கள் இதிலே அனுப்புங்கள். நீ உண்மையா பிரசங்கம் பண்ணினா சொல்ல வேண்டியதில்லை, காசு தானாகவே கொடுப்போம். புரிதங்களே? தெளிவாக சொல்லட்டுமா? தேவனுடைய வார்த்தை உண்மையாய் பிரசங்கம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கென்று வேலை செய்கிறதானே உண்மையான தேவதாசர்களை தேவ ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அட்ரஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானா காணி கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. இவைகளெல்லாம் இந்த நாட்களில் சாரி பண்ணிங்க, கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதற்காகத்தான். ஏன் கேஜிஎஃப் தேடி தேடி வரான் தெரியுமா? அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குது இந்த ஊரில். ஆமாம், தேவ ஊழியர்கள் நீங்கள் கணக்கு போட்டு பெரிய பெரிய ஊழியர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசு விடி வைக்கிறா இருக்கட்டும், ஏசு அழைக்கிறா இருக்கட்டும், வேற இருக்கட்டும், இந்த ஊரில் ஏழைகள் தான். ஆனால் தேவ ஜனங்கள் கொடுக்குற ஜனங்க. ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, வெளியே கொடுத்துருவாங்க. ஆமாம். எஸ்தர், நீ ஜிஎஸ்கள் இந்தியா கேஜிஎஃப்லேருந்து வந்துச்சா நிறைய காசு, உனக்கே தெரியாது. அது தெரியாது, நீ இருக்காது அந்த டிபார்ட்மெண்ட், அது வேறு. ஆமாம், சொல்லுவாங்க. ஜிஎஸ் காசு நிறைய காசு கேஜிஎஃப்லேருந்து வந்தது. மற்ற நிறைய ஊழியர்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கூட நிறைய மணியார், இப்போ மணியாரெலாம் வரதான் எனக்கு தெரியாது, மணியார் நிறைய அனுப்புவாங்களாம். 10-15 10-5 ரூபா தான். ஆனால் 10-100 சந்தா என்னாச்சு? 1000 ஆச்சுங்களே. 100 சந்தா என்னாச்சு? 10,000 ஆச்சுங்களே. ஆகினால எந்த சப்ஜெக்ட்ல எங்கே போயிட்டான் பாருங்க. எல்லாரும் கூப்பிட்டாங்க, அவங்களால விளக்க முடியவில்லை. இதேதான் நேபுகாத்நேச்சாருக்கு நடத்தின சம்பவம், அதே மாதிரிதான். எல்லாம் கூப்பிட்டா விளக்க முடியவில்லை. பொருளை வெளிப்படுத்த கருகலானவைகளை தெளிவிக்கும் உன்னால் கூடும் என்று உன்னை குறித்து சாட்சி கேள்விப்பட்டேன். இப்போது நீ இந்த எழுத்தை வாசிக்கும், இதன் அர்த்தத்தை உனக்கு தெரிவிப்புக்கும் உன்னால கூடுமானால் நீ ரத்தாம்பரமும்
கழுத்திலே பொற்சன பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பாய் என்றான். ஏங்க இவ்வளோ அதாவது உயர்ந்த இடத்துல உயர்ந்த மதிப்பை சொல்கிறத ராஜா அவரை பார்க்கும்போது, நீ அடிமைத்தானே, நீ எசித்தானே, நீ புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சொல்றது, நீ தாழ்த்தப்பட்ட எண்ணம் அல்லவா, உனக்கு ஞானம் இருக்கிறதாமே, உனக்கு அறிவு இருக்கிறதாமே, உன்னால் எல்லாமே கருகலான காரியங்கள் எல்லாம் கூட விளக்கி சொல்லுவையாமே என்று இவனை குறித்து நான் கேள்விப்பட்டேன், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் சொல்ற அவரு ஆரம்பத்தில் அவரை பார்க்கும்போது நீ அடிமை அல்லவா, அப்ப மைண்ட்ல நீ சின்ன ஆளு, நீ ஒரு அடிமை, உனக்குள் ஞானம் இருக்கலாம், உனக்குள்ள கருகலான காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவர்களுடைய ஞானம் இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு யாரு, அடிமை என்றே அவன் மைண்ட்ல வச்சிருக்க. உனக்கு 3ஆவது ஆளாய் நான் ஏற்படுத்துவேன், அதிபதியாக. இவனுடைய டெஸ்பரேஷன், இவனுடைய டெஸ்பரேட் சிச்சுவேஷன் எப்படியாவது அந்த விளக்கத்தை அந்த விரலிலால் எழுதப்பட்டதான விளக்கத்தை நான் காண வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், என்ன ஆனாலும் சரி, at any cost, யாரா இருந்தாலும் சரி, இதை விளக்குறவனுக்கு நல்ல சரப்பணியை நெக்லஸ் போட்டு அவனுக்கு எல்லாம் பண்ணி 2வது ஒரு பதவியை நான் தருவேன். 3ஆவது பதவின்னா ராஜா யாரு, ஒரு ஆள் இருக்காரு, அந்த ராஜா வெளியேற்கிறாரு. அவருக்கு பதிலாக தான் இவர் ராஜா வச்சிருந்தது. யாரு, பெல்ஷாத்சார். உண்மையான ராஜா சவுதி அரேபியாவில் இருக்கானா, அவர் ஜாலி, அவர் வேலையே ஜாலியா, ஊரெல்லாம் சுத்துது. அதனால் அவருக்கு பதில் மருமகனை கொண்டாந்து ராஜா வச்சது. சரிங்களா? 1 இவன் ராஜா, 1 2. இப்ப யாரு, 3ஆவது நபராய் 3rd ஸ்டெப்ல அப்படின்னு என்ன அர்த்தம், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உன்னை நான் வைப்பேன், வெகுமதியை தருவேன் என்றெல்லாம் சொல்லி இதை நீ விளக்கி சொல்லணும். ஐ ஆம் வெரி டெஸ்பரேட். தேவனுடைய மனுஷனால் தான், மீண்டும் மீண்டும் சொல்றேன் இல்லையா, தேவனுடைய மனுஷனால் தான் தேவனுடைய வார்த்தையை விளக்க செய்ய முடியும். So you have to find the right person. தெளிவான வேதத்தை விளக்குகிறதான தேவதாசர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். யூடியூப்ல போனாலும் சரி, நம்பிக்கை டிவின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லா கேட்க கூடாது. அதிலே யார் சத்தியத்தை போதிக்கிறார்கள், மாதா டிவி ஆன் பண்ணுங்க, அதிலே சத்தியத்தை போதிக்கிறவர் யார், இப்படி நாம் பார்த்து, உங்களால் டிவிலேயே இருக்க உட்காந்துக்கிறவங்களும் சொல்றேன், பார்த்து தெளிவான வசனத்தை போதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவர்தான் விளக்கி நமக்கு சொல்லக்கூடியதான வரலாக இருப்பார்கள். ரைட். முதல் பாயிண்ட், ராஜ தானியேல் சொல்லாரு, உன் பரிசு உங்ககிட்டயே வச்சு, நீ உன் பரிசு உங்ககிட்டயே வைத்து கொள்ளட்டும். ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஃபர்ஸ்ட் திங் யூ ஆல்வேஸ் ஹாவ் டு ஹேவ் அ see the track record. நடந்தவைகள் உனக்கு சொல்லணும். முதல்ல எடுத்த உடனே விளக்கி சொல்லல ராஜா தானியேல், ராஜாவே உன் தாத்தாவாகிய உன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சாரை பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் நீங்க கொஞ்சம் பாருங்க, என்ன மாதிரி வாழ்ந்தார் என்று பாருங்கள். ஆகையால் அவன் நிலைமை என்ன ஆனது என்று பாருங்கள். அதன் பார்த்த பிறகு நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் என்றார். முதல் காரியம், உங்கள் தாத்தா பண்ண வேலை, நீ பண்ண வேலை, நீர் உம்மை உயர்த்தினீர். ஆண்டவர் விரோதிக்கிற ஒரே ஒரு காரியம், பெருமை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இது எப்பவுமே நம்ம மனதில், நம்முடைய வாழ்க்கையில பெருமை என்பது அழியணும். இந்த பெருமை என்பது நமக்குள்ளே இருந்து ரத்தம் ஓடுகிறதான விஷயம். புரியுதுங்களா?
நம்மால இதை வந்து கட்டுப்படுத்த கஷ்டம், தவிர்க்கிறதும் கஷ்டம். நம்ம அறியாம நம்ம பிள்ளை பாஸ் ஆயிடுச்சுன்னா உடனே கம்பேரிசன் வந்து அவனை விட நம்ம பையன் பரவாயில்ல, இவனோட பரவாயில்ல, அவங்களோட பரவாயில்ல, இவங்களோட பரவாயில்ல, இவங்களோட பரவாயில்ல. இதே தான் நம்மளுடைய எல்லாம் அதில் தான் நம்ம அழிஞ்சே போகிறது. எது சொல்கிறீங்க? இதனால் கம்பேரிஷன். பரவாயில்ல, வின்சென்ட் விட நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன். கம்பேர் பண்ணாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன இது வரைக்கும் நடத்தினார், அவரோட நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவரோட நான் கொஞ்சம் சுமாராக பாடுறேங்க. சொல்லாத, நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும். ஒன்றுமில்லை, ஐ ஆம் நத்திங் என்ற நிலைக்கு நாம் வரணும். இப்போ நாளைக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் இங்கே இருக்குது, பிள்ளைகள் அங்கே இதில். அப்போ எல்லாம் யூடியூப்பில் அந்த வாட்ஸ்அப்பில் போதகரி இந்த யார் பிரசங்கம் பண்ணுறதுன்னா ரெவரண்டு, டாக்டரு, ஃப்ராங்கு, காட்பர்க், கிட்பர்குன்னாங்க. நோயல் இங்கே வா, என் ஃபோனில் இருந்து கொஞ்சம் எடு. முதல் பாயிண்ட் ரைட் தூக்கு, லெஃப்டையும் தூக்கு, எல்லாத்தையும் தூக்கு, வெறும் காட்பர்க்னு போடுங்க. எப்படி? சரி, காட்பர்க் பாஸ்டர்னு பிரதர்னு போடுங்க. இல்லை காட்பர்க் பாஸ்டர்னா போடுறேன். ஏன் வேணாம்? தேவையில்லை. மற்றவங்கள பிஷப்பா சொல்கிறேன், அவன் காடினங்கட்டும் போப்புன்னு கூட சொல்கிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன சொல்லாத பிள்ளைங்களுக்கு. நீங்கள் கூட யாருன்னா இந்த ரெவரன் போட்டு டேக்ஸ் எடுக்காதீங்க. கல்யாணம் சாவுக்கு போட்டிங்கன்னா காட்பர்க் ஜானு பக்கத்தில் பாஸ்டர்னு போடுங்க. ஓகே, அதுக்கு மேலே கீழே போனால் ரொம்ப பெருசாக பண்ணிக்கிறாருவாங்க இல்லையா? அதனால பெருமைகள் ஒன்று கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். நீரோ உம்மை உயர்த்தினீர். புரியுதா? நீர் உயர்த்தினபடினால், ஆண்டவருக்கு நேராக நீர் உயர்த்தினபடினால், உம்முடைய இதயத்தை தாழ்த்தாம பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினீர். உம்முடைய தேவனுடைய ஆலயத்தின் வார்த்தைகளை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீர் உம்முடைய பிரபுக்களோடு, உம்முடைய மனைவிகளோடு, உம்முடைய வைப்பாக்களோடும் அவைகளை திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையிலே உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர். உமது வழிகள் எல்லாம் அதிகாரியமாகிய தேவனின் நீர் மகிமைப்படுத்தாமல், கேளாமல், காலாமல் இருக்கிற சோன்சோவை மகிமைப்படுத்த. நீ பெருமை பிடிச்சவன். நீ ஆண்டவரை உயர்த்துவதற்கு பதிலாய் நீர் உம்மை உயர்த்தினீர். இரண்டாவது, ஆண்டவர் மூச்சை வச்சிருக்காரு பாருங்க. தம்முடைய கைகளிலே உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர். நல்ல புரிந்து கொள்ள. இந்த காலையில முடிச்சிருங்க. உங்க உயிர் கர்த்தர் கையில இருக்கு, உங்க மூச்சு கர்த்தர் கையில இருக்கு. உஷாரா நீங்க ரெண்டுக்கணும், நானும் சேர்த்து நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என் மூச்சு ஆண்டு கையில இருக்கிறது. அவர் என்னைக்கு இந்த மூச்சு அடைக்கிறாரோ முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு கர்த்தரை கேட்போம், ஆண்டவரே இன்னும் 2 வருஷம் கொடுங்கப்பா, 5 வருஷம் கொடுங்கப்பா, 10 வருஷம் கொடுங்கப்பா. கேளுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவர் நீ வர வரைக்கும் கூட உயிரோடு இருக்கட்டும் ஆண்டவர் கேளுங்க, தப்பு இல்லை. அது வந்தால் வராத அவருக்கு தான், அது நம்மளை நடத்துறது. கேளுங்க, என் ஆயுசு நாடை கூட்டி கொடுங்கப்பா. புரியுதுங்களா? ஆயுசு நாடை கூட்டி கொடுங்க ஆண்டவர். இசைக்கா கேட்கல, கேளுங்க. இன்னொரு 10 வருஷம் கேளுங்கப்பா, இன்னும் 20 வருஷம் கொடுங்கப்பா. புரியுதுங்களா? ஏன் பயப்படுறீங்க? நான் கேட்கணுன்னு என்னிலேருந்து யோசனை பண்ணுக்கிறேன். ஒரு 90 வயசாவது இருக்கலான்னு அப்படியே கோல் புஷினாவது. ஆண்டவர் அதுக்குள்ளே வந்துடுவார் நம்புறேன். ஆமென். நீர் உயர்த்தினீர். ஆகையால் வசனம் என்ன? மேனே மேனே தெக்கேல் உபாசீன். அர்த்தம் என்ன அதிலே சொல்லிடுறாரு. மெனே என்பதற்கு நீர் தேவன ராஜ்யத்தை மண்டிட்டு அவருடைய அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றால், கெத்த கேள் என்பது நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய
காணப்பட்டாய். பெரேஸ் என்பது உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கு பெர்சியருக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் அத்தனை கிளியர். முடி தரணுமா? ஃபர்ஸ்ட் திங் ட்ராக் ரெக்கார்ட். உன் தாத்தா செஞ்ச காரியங்களை நீ கவனிக்கல, உன் தகப்பனுடைய செய்த காரியத்தை நீ புரிந்து கொள்ள முடியவில்லை, அதெல்லாம் மறந்து போனாய். ட்ராக் ரெக்கார்ட பார்க்கல, ஹிஸ்டரிய பார்க்கல, அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அனுபவத்தை கொடுத்ததான கேர்லெஸ். ரெண்டாவது, உனக்கு மூச்சு கத்தர் கையில் இருக்கு, அதை மறந்துட்ட. உங்க நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில மறந்துருக்கிறோம். நம்ம சவுடால் பேசுறோம் தெரியுமா? ஓ என்ன பார், என்னை பார், இதை பார், என் வீட்டை பார், என் ஓட்டை பார், என் காட்டை பார். ஒரே வினாடி லைக் தட். ஒரு வினாடி தான் ஆண்டவருக்கு, ஒரே வினாடி தான். அவரோட மூச்சு அவர் கையில் இருக்குது, அதை வந்துட்டு நீ எடை போட்டு பார்த்தாரு, ரொம்ப கம்மியாகுது. ஆகையால் எடை போட்டு பேனே மேனே தெக்கேல் உபாசீன், அதில் அர்த்தமே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒன்றும் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புதிய அர்த்தமும் கிடையாது. சொல்லப்பட்ட வார்த்தை அர்த்தம் இதுதான், அவரே சொல்றாரு. படிச்சிருங்க வீட்டில் போய். என்ன விஷயம்? எடை போட்டு பார்த்தேன், நீ குறைவா இருக்கிற, ஆகையால் உன் ராஜ்யம் தள்ளப்பட்டு மேதிய பெர்சிய அந்த சாம்ராஜ்யம் கொடுக்கப்படும் சொன்ன அதே நாள் வசனம் சொல்லுது. அதே ராஜா அந்த வசனத்தின் அந்த அதிகாரத்தை முடிவே தான். அதே நாளிலே கிறிஸ்துவுக்கு முன் 539 ஆண்டிலே, அதே ஆண்டிலே பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். the same day. எந்த நாள்ல தானியேல் சொன்னாரோ அதே நாள், அந்த நாள் மிக சமீபமே. ஆயத்தம். அது என்ன பாடப்பா சார்லஸ்? பாடு. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் தேடுமே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, இயேசு மகாராஜனே. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எல்லாம் சொத்து வாங்க, சுகம் வாங்க, எல்லாம் பண்ணுங்க. நானும் கூட புது வண்டி வாங்கலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். வந்துடுவார். எந்திரிச்சு நிற்பமாக. அந்த ஸ்கேல் கொஞ்சம் மேலே போட்டு. கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோன்றிடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோன்றிடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கரங்களை தட்டியாவே. பெல்சாசாருக்கு கை நடுங்குதா? எனக்கு நேரம் 10 நிமிஷம் ஆன பிறகு கை கட கடன்னு நடுங்குது. ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயம். செவ்வாய்க்கிழமை வேத பாடம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை
உபவாச ஜெபம் இருக்கிறது. கிறிஸ்டியன் புக் ஃபேர் 7ஆம் தேதி முதற்கொண்டு 12ஆம் தேதி வரைக்கும் காலை 9 மணி முதற்கொண்டு மாலை 9 மணி வரை எல்இஎஃப் சர்ச், லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் சர்ச்சினுடைய அந்த ஃபெலோஷிப் சாமிநாதபுரத்தில் இருக்கிறது. புத்தகங்களை வாங்குறவர்கள், புத்தகங்கள் பைபிள் வாங்கக்கூடியவர்கள் நீங்கள் போய் அதை பார்த்து அந்த புக் ஃபேரை பார்த்து வாங்கி கொள்ளலாம். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கோலா தங்கவயல் ஊர்காம் பகுதியிலே பேண்ட்லைன் பகுதியில் வசிக்கிறதான தங்கம் திருவாளர் தாஸ் அவருடைய குமார்த்தி தபிதா என்கிறதான ஸ்ரவாணி அவர்களுக்கும், அதே ஊர்காம் வாட்ச்மேன் பகுதியிலே இருந்ததான வேணி மற்றும் வில்சன் தங்கராஜ் அவருடைய குமாரன் மதனன் பிரபாகர் அவர்களுக்கும் திருமண நடைபெற இருக்கிறது. இது 3ஆம் அறிக்கை. ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லியிருக்கலாம், விட மாட்டீங்களே. ரைட், கண்ணில் முடிச்சவங்க அந்த நாள் பயப்படுறாங்க. வானம் வானம் 3ல போடு, 2ல போடு. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வார்த்தையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வார்த்தையா, உம் சித்தம் செய்வதுதான் உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து, இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய வசனங்களா இருக்கும். இதில் தவறான அல்லது அடிமையினுடைய சொந்த காரியங்கள் வார்த்தைகள் எல்லாம் இருந்தால் அவையெல்லாம் கழித்து போட்டு ஆண்டவர் வெறும் உங்களுடைய வசனத்தை மட்டும் உங்களுடைய பிள்ளைகள் இதயங்களை தங்கி மூக்கில் வாழக்கூடிய பலனை அடிமைக்கு எங்களுக்கு தரவிடமாய் காட்சிக்கிறோம். அடிமை பூர்ணமான அல்ல, பரிசுத்தவானும் அல்ல. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், அது மட்டும் எனக்கு தெரியும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் உமக்கு பிரீதியாய் உமக்கு ஏற்றதா இருக்கட்டும். கர்த்தாவே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியினுடைய ஆசீர்வாதம், சமாதானம், ஆறுதல், பலன் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வரமட்டும் நம்முடைய பர்சனல் யாவருடைய சதா காலம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. இன்று 1 மணிக்கு சேம்பர் பகுதியில் சிந்தாமணி அம்மா அவருடைய அந்த நினைவு கூட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்தில் உள்ளவர்கள் அப்படி கேட்டுக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை நீ வாழ்த்து வரல.